இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன். ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசினது உங்களுக்கு நினைவிருக்கோன்னா, ஒரு பயங்கரமான உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளை சுற்றி, அதாவது இந்த பூமியில் எப்பேற்பட்ட பயங்கரமான விஷயங்கள், அழிவுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த மாதிரி நடந்துகிட்ருக்க விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இதில் ரொம்ப சந்தோஷமான நல்ல விஷயம் என்னென்னா, எல்லா மாற்றங்களுமே ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மாற்றங்கள் ஏற்படுது, ஆனால் அது எந்த மாதிரி மாற்றங்கள், வரப்போகிற ஒரு நல்ல காலத்துக்காக இந்த மாற்றங்கள்லாம் நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து நம்ம இதை பற்றி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறோம். என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, வரப்போகிற காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எப்பவும் போல் நம்ம கூட இருக்காங்க பிரம்மகுமாரி சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். இப்போ போன நிகழ்ச்சியில் ரொம்ப பயங்கரமான உண்மைகளை பற்றிலாம் நீங்கள் எங்களுக்கு விளக்கி சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த பூமியில் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றிலாம் நம்ம பேசணும். ஒரு நிமிஷம் அதை பார்க்கும் பொழுது ஒரு நொடியில் உலகமே அழிய போகுது அப்படின்னு ஒரு அச்சமும் ஒரு பயமும் இருந்துகிட்டே இருந்தது எங்களுக்குள்ள. ஆனால் நீங்கள் பேசினது கொஞ்சம் ஆறுதலாகவும் இருந்தது, மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் இருந்தது. ஏன்னா இந்த பூமி அழிய போவதில்லை, ஆனால் மாற்றம் ஏற்பட போகுது. அதுவும் அந்த மாற்றம் வரப்போகிற ஒரு நல்ல காலத்துக்காக அப்படின்னு சொன்னீங்க. என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, அந்த வரப்போகிற நேரம் காலம் அப்படின்றது எப்படி இருக்க போகுது, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ நாம் வரப்போகிற காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காலத்தை பற்றின தெளிவு நமக்கு வேண்டும். காலம் அப்படின்னா என்ன அப்படின்றத நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். காலம் அப்படின்னா என்னன்னா, சம்பவங்களின் தொகுப்பு, தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவங்களினுடைய தொகுப்புன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாம் என்ன சொல்லணும், இரண்டு சம்பவங்களுக்கு மத்தியில் நமக்கு ஏற்படுகிற அந்த அனுபவத்தை தான் காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, காலம் அப்படின்றது எப்படி முன்னேறுகிறது, காலத்தினுடைய மூவ்மெண்ட் என்ன அப்படின்றத நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பேசிக் யூனிட் ஆஃப் டைம், ஒரு நாள் அப்படின்ற அந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எப்படி சுற்றுகிறது அப்படின்றத நாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாம் என்ன சொல்கிறோன்னா, காலம் அப்படின்றது சக்கரம், காலம் என்பது சுழன்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது எது சுழன்று கொண்டே இருக்கிறதோ, எது சக்கரம் மாதிரி போயிட்டே இருக்கோ, அதுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. இப்போ பேசிக் யூனிட் ஆஃப் டைம் ஒரு நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஒரு நாள் என்பது எப்படி சுழலுகிறது, காலை, மதியம், மாலை, இரவு, அதுக்கப்புறமா மறுபடியும் இரவுக்கு அப்புறமா காலை, மீண்டும் மதியம், மாலை, இரவு. ஸோ இப்படியே தான் சுழன்று கொண்டே இருக்கிறது. இது ஒரு நாளினுடைய சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொஞ்சம் பெரிய அளவில் பார்க்கும் பொழுது ஒரு பருவங்களின் அந்த காலத்தை பற்றி நம்ம பேசலாம். அதில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம், வின்டர் அப்படின்னு காலங்கள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. இதுவும் ஒரு சைக்கிள் மாதிரி. நமக்கு எப்போவுமே இந்த வின்டருக்கு அப்புறமா, பனி காலத்துக்கு அப்புறமா என்ன ஆகுமோ, என்ன வருமோ அப்படின்ற கேள்வியே கிடையாது. இப்போ இரவு வந்துடுச்சு, இரவுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்ற கேள்வியும் நமக்கு எழுவது கிடையாது. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆட்டோமேட்டிக்காக தானாகவே இரவுக்கு அப்புறமா காலை என்பது தான். ஏன்னா இதெல்லாம் ஃபிக்ஸடாக இருக்கு இல்லையா? ஆமாம், காலம் என்பது ரொம்ப அக்யூரேட்டாக ஒரு சரியான ஒரு ஒழுங்கு முறையில் போயிட்டே இருக்குது. அது சக்கரம் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது. அதனால அதே காலங்கள் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பலவிதமான கருத்துக்கள் நிலவி இருக்கிறது, பலவிதமான தியரிஸ் கூட அறிவியல் பூர்வமாக இருக்குது. இந்த உலகம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உருவானது,
ஏதோ ஒரு காலகட்டத்தில் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. அப்போ அறிவியலில் வந்து இந்த பிக் பேங் தியரியில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் சரியில்லையா? அறிவியல் அப்படின்னு நாம் எடுத்துக்கும்போது இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ், தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஆராய்ச்சின்னு தான் அறிவியலை நாம் சொல்கிறோம். விஞ்ஞான ரீதியாக நம்ம பார்க்கும்பொழுது ஒரு காலகட்டத்தில் இந்த உலகம் வந்து தட்டைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா பலவித ஆராய்ச்சிகளினுடைய அடிப்படையில் மீண்டும் இந்த உலகம் தட்டை இல்லை, இந்த உலகம் உருண்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காலத்துக்கு காலம் அந்த கருத்துக்கள் மாறிக்கொண்டே இருக்கும். விஞ்ஞான ரீதியாக செய்யப்படும் ஆராய்ச்சிகள் என்பது நின்று விடுவதில்லை, அது வந்து கண்டினியூஸாக போயிட்டுருக்கும். நாம் வந்து அது தவறு சரி அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம காலத்தை வந்து ஒரு சக்கரம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். கால சக்கரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்ன அர்த்தம்னா, காலம் என்பது சுழன்று கொண்டே இருக்கிறது, அந்த சக்கரம் என்பது சுழன்று கொண்டே இருக்கிறது அப்படின்றது தான் அர்த்தம். இப்போது சமீப காலத்தில் கூட 2002ஆம் ஆண்டில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தை சார்ந்த 2 விஞ்ஞானிகள் இந்த பிக் பேங் தியரியை பற்றிய கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலம் என்பது நிரந்தரமானது, ஆரம்பமோ முடிவோ இல்லாதது, டைம் இஸ் சைக்ளிக் அண்ட் எட்டர்னல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதனுடைய அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது காலம் என்பது ஒரு சக்கரமாக சுழன்று கொண்டே இருக்குது அப்படின்னா, அந்த காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்தும் கூட நிச்சயம் சக்கரத்தை போல் மீண்டும் மீண்டும் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த உலகம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் கூட இந்த உலகம் காலத்தின் அடிப்படையில் சென்று கொண்டிருக்கிறது. அப்போது இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை சம்பவங்களும் கூட காலத்தினுடைய அடிப்படையில் சக்கரத்தை போல் சுழன்று வந்து கொண்டே இருக்கும். காலம் என்பது சக்கரம் அப்படின்ற ஒரு தெளிவு வரும்பொழுது நேற்று என்ன நடந்தது, இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நாளை என்ன நடக்கப் போகிறது அப்படின்றது நமக்கு நல்லாவே புரிஞ்சிடும். கடைசியில் இதுக்கான விடை என்னன்னா, இந்த பூமி அப்படின்றது ஒருபோதும் உருவாக்கப்படவில்லை இல்லையா? ஆமாம், நாம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கு அழிய போகிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. ஸோ காலம் என்பது நிரந்தரமானது, ஆரம்பமோ முடிவோ இல்லை அப்படின்றப்போ இந்த உலகமும் உலகத்தில் நடக்கிற சம்பவங்களும் கூட சக்கரம் போல தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்தினுடைய நாடகம் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது இந்த உலக நாடகத்தினுடைய இயக்குனராக இருக்கிற அந்த மகாசக்தி பரமாத்மா என்பவர் இந்த உலகத்திலேருந்து விலகி இருக்காரு. அவருக்கு இந்த உலகத்தை பற்றியும் இந்த காலத்தை பற்றியுமான ஞானம் வந்து தெளிவாகவே தெரியும். இந்த சமயத்தில் பரமாத்மா வரும்பொழுது நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த காலச்சக்கரம் என்பது எப்படி சுழன்று கொண்டு இருக்கிறது, இந்த ஆத்மா அந்த காலகட்டத்தில் எப்படி நேற்று இருந்தது, இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இனி என்ன நடக்கப் போகிறது அப்படின்ற எல்லாவற்றையும் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறார். விஞ்ஞான ரீதியாக நாம் பலவிதமான பரிசோதனைகளை செய்கிற மாதிரி இதையும் ஆன்மீக ரீதியாக ஒரு பரிசோதனை தான் நம்ம செஞ்சு பார்க்கணும். தியானம் வந்து நமக்கு இதில் உதவி செய்யுது. தியானத்தில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்முடைய மனசை வந்து மெதுவாக ஸ்லோ டவுன் ஆக்குறோம். அதில் எண்ணங்களற்ற ஒரு நிலை, எண்ணங்களினுடைய ஓட்டத்தை கட்டுப்படுத்தி ஸ்லோ டவுன் செய்யும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நான் ஆத்மா, நான் ஒரு சக்தி, நான் என்னுடைய பயணத்தை நானே பரிசோதனை செய்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கடந்த காலத்தினுடைய அந்த சம்பவங்களின் நினைவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வரதுக்கு முயற்சிக்கலாம். ஸோ அதே தான் நம்முடைய இது சுழற்சி அப்படின்னு சொல்கிறதுனால அதே தான் நம்முடைய எதிர்காலத்தினுடைய சம்பவங்களாகவும் நினைவுகளாகவும் இருக்கும்னு நாம் சொல்லலாம். இப்போது இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆத்மா அப்படின்றது சக்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் ஒரு ஆத்மா அப்படின்ற ஒரு நிலையில் நாம் பார்க்கும் பொழுது இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அறிவியல் பூர்வமாக நம்ம வந்து ஒரு சில தியரிஸை வச்சு நாம் இதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தெர்மோடைனமிக் லா அப்படின்ற விதியின் படி சக்தி என்பதற்கு ஆக்கமோ அழிவோ கிடையாது. நான் ஆத்மா உருவாக்கப்படவோ அழிக்கப்படவோ இல்லை அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இதனுடைய விதிப்படி இரண்டாவது விதி என்ன அப்படின்னா, அந்த உறைந்த நிலையில் இருக்கக்கூடிய அசைவற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த சக்தி என்பது செயல்களில் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அதனுடைய சக்தியினுடைய நிலை என்பது உயர்ந்த நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்த நிலைக்கு வரும் அப்படின்றதும் விதி. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குறைந்த நிலைக்கு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஆர்டர்ட் ஸ்டேஜ், ஒழுங்கான நிலையில் வேலை செஞ்சிட்ருக்கிற அந்த சக்தி
குறைய குறைய ஒழுங்கற்ற நிலைக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி ஒழுங்கற்ற நிலைக்கு சக்தி வந்து விட்டப்போ என்ன ஆகும் அப்படின்னா, வெளியிலேருந்து ஏதாவது ஒரு சக்தி அதில் குறுக்கிட்டு மீண்டும் அந்த சக்தியை நிரப்பி அந்த ஒழுங்கற்ற நிலையிலிருந்து ஒழுங்கான நிலைக்கு கொண்டு போகும். இதுதான் விதி. இதை நம்ம லா ஆஃப் என்ட்ரோபி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதை வச்சு நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம். இதில் ஆத்மாக்கள் எல்லாமே எவ்வளவு எண்ணிக்கை இருக்கோ அவ்வளவே தான். ஆத்மா என்பது சக்தி, ஒரு எனர்ஜி அப்படின்றதனுடைய அடிப்படையில் அதை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. ஸோ அந்த ஆத்மா பரந்தாமத்தில் ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஒரு அசைவற்ற நிலையில், சக்தி நிறைந்த நிலையில் இருந்தது. அந்த நிலையிலிருந்து இந்த உலகத்திற்கு வரும்பொழுது உடல் அப்படின்றதுல வருது. உடல் மூலமாக செயல்களை செய்ய ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது கைனட்டிக் எனர்ஜியாக மூமெண்ட்டில் வருது. செயல்களை செய்யும் பொழுது தானாகவே அந்த எனர்ஜியினுடைய லெவல், அந்த சக்தியினுடைய நிலை என்பது உயர்ந்த நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குது. நிறைந்த நிலையிலிருந்து குறைந்த நிலைக்கு வருகிறது. ஒரு ஒழுங்கான நிலையிலிருந்து ஒரு ஒழுங்கற்ற நிலைக்கு வந்துடுதுன்னு பார்க்கலாம். இப்போ உலகத்தில் கூட நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, காலம் மாற மாற அதனுடைய நிலை கூட எப்படி இருக்குன்னா கீழ்நோக்கி வந்துட்டுருக்குது. எனர்ஜி, சக்தி என்பது இட் மூவ்ஸ் ஃப்ரம் ஹையர் ஸ்டேட் டு லோயர் ஸ்டேட்னு நம்ம சொல்கிறோம். இப்படி சக்தியற்ற நிலையில் நாம் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது கூட இந்த சூரிய வெப்பத்தினுடைய சக்தி என்பது ரீப்ளானிஷ் செய்யுது. இழந்த சக்தியை மீண்டும் பெற செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதையே நம்முடைய ஆத்மா அப்படின்ற உணர்வில் பார்க்கும்பொழுது, ஆத்மா ஒரு காலகட்டத்தில் சக்தி நிறைந்ததாக இருந்தது. செயல்களில் வரும்பொழுது செயல்களை செய்து செய்து தன்னுடைய சக்தி என்பது உயர்ந்த நிலையிலிருந்து தாழ்ந்த நிலைக்கு வந்துவிட்டது. ஒரு ஒழுங்கான நிலையிலிருந்து ஒரு ஒழுங்கற்ற நிலைக்கு, குழப்பமான நிலைக்கு இப்போ வந்துடுச்சு. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான் இப்போது. மீண்டும் இந்த சக்தியை ஒழுங்கற்ற நிலையிலிருந்து ஒரு ஒழுங்கான நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா, சக்தி இழந்த இந்த ஆத்மாக்களை ரீசார்ஜ் செய்யணும். அந்த ரீசார்ஜ் எப்படி நடக்குது அப்படின்னா, பரமாத்மா என்கிற அந்த சக்தி, மகாசக்தி இதில் குறுக்கீடு செய்கிறது. சக்தி இழந்த ஆத்மாக்களுக்கு சக்தியை கொடுக்கிறது. மீண்டும் அந்த ஆத்மாக்கள் ஒழுங்கற்ற நிலையிலிருந்து ஒழுங்கான நிலைக்கு போகிறாங்க. தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு போகிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த சைக்கிள் பேட்டர்னில் ஆத்மாவும் அது கூடவே பயணிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? ஆமாம், ஆத்மாவுடைய பயணம் தான் இது. ஆத்மா மிக உயர்ந்த நிலையில் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. செயல்களில் பல பிறவிகளை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறது. சக்தியை இழக்கும் பொழுதே தாழ்ந்த நிலைக்கும் வந்து விடுகிறது. இப்போ இந்த சக்திகள் எல்லாமே ஒரு முடிவு நிலைக்கு வந்துடுச்சு இல்லையா? ஆமாம், அதனால தான் இவ்வளோ பாதிப்புகள். ஆத்மாவில் சக்தி இல்லை. ஆத்மா ஒரு சமயத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருந்தது. அந்த லா ஆஃப் என்ட்ரோபி படி, அதனுடைய விதிப்படி ஆத்மாவுடைய சக்தி என்பது இப்பொழுது மிகவும் தாழ்ந்த நிலைக்கு வந்துடுச்சு. அதனால தான் உடல் ரீதியாக, மன ரீதியாக எல்லா விதமான பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கு. இப்போது இந்த ஆத்மா மட்டும்தான் சக்தி இழந்த நிலையில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சுற்றுப்புற சூழலில், இயற்கை வளங்களில் கூட அதோட சக்தியை அது கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே தான் வருதுன்னு சொல்லணும். இப்போது ஆத்மா எப்படி இருக்கோ, எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதோ, எவ்வளவு தூய்மையாக இருக்கோ, அதனுடைய எதிரொலி தான் சுற்றுப்புற சூழ்நிலை என்பது. இப்போது இந்த நிலைக்கு காரணம் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாம தான் இல்லையா? ஆத்மாவில் தூய்மை இருந்தப்போ நம்மை சுற்றி இருந்த அந்த சூழலும் தூய்மையாக இருந்தது. எப்போ ஆத்மாவில் சக்தி இழந்த நிலையும் தாழ்ந்த நிலையும், சக்தியற்ற நிலையும் தூய்மையற்ற நிலையும் வந்திருக்கோ, அதே தான் சுற்றுப்புறத்துலேயும் நம்ம பார்க்க முடியும். இப்போது முடிவுக்கு வந்துவிட்ட அந்த நிலையில் நாம் நிச்சயமாக ரீசார்ஜ் என்பது செஞ்சே தீரணும். அந்த ரீசார்ஜ் செய்வது எப்படி அப்படின்னா, இந்த ஒரு க்ளோஸ்டு சிஸ்டத்தில் இல்லாத வேறொரு சக்தி குறுக்கிட வேண்டும். அந்த சக்தியிடமிருந்து நாம் ரீசார்ஜ் செய்ய வேண்டிய ஒரு நிலை. இப்போ ஆத்மா ரீசார்ஜ் ஆயிடுச்சு, ஆத்மா சக்தி வாய்ந்ததாக ஆயிடுச்சு, தூய்மையானதாக ஆயிடுச்சு அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கிற சுற்றுப்புறமும் சூழலும் இயற்கையும் கூட தூய்மையானதாக ஆகிடும். இப்போது
ரீசார்ஜ் செய்வதற்கு குறுக்கிடக்கூடிய அந்த சக்தி யாராக இருக்க முடியும்? நிச்சயமாக பரமாத்மா தான். ஏன்னா இப்போ நம்ம அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஆத்மாவுடைய சக்தி அது குறைஞ்சிட்டே வருது. அப்போ வேற ஒரு உயர்ந்த சக்தி அதுக்கு சக்தி அந்த ஆற்றலை கொடுக்கும் அப்படின்னா அது நிச்சயமாக நம்ம எல்லாருமே அந்த பரமாத்மா கிட்ட இருந்து தான் நம்ம சக்தியை வாங்கணும். அதனால தான் கடவுள் அப்படின்னா எதற்காக நமக்கு கடவுள் எப்போ தேவைப்படுகிறார் அப்படின்னா அமைதியற்ற நிலையில் துக்கமாக இருக்கும்பொழுது இல்லையா, அந்த நேரத்தில் நம்ம இறைவனை நினைக்கிறோம். அப்போது தான் நமக்கு அந்த சக்தி என்பது தேவைப்படுகிறது. சக்தியற்ற நிலையில் தான் பரமாத்மா நமக்கு உதவ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். இவ்வளவு காலம் ஆத்மா மிக உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது, சக்தி வாய்ந்ததாக இருக்கும்பொழுது தேவையில்லை. விதிப்படி அந்த ஆத்மாவே ஒரு தாழ்ந்த நிலைக்கு வந்துடுது. சக்தியற்ற நிலையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த பரமாத்மாவினுடைய துணை என்பது தேவைப்படுது. அப்போ தான் நாம் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். பரமாத்மா கிட்டேருந்து நாம் எப்படி ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும்? பரமாத்மா ஏன் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் அப்படின்னா, அவர் உடல் எடுப்பதில்லை இல்லையா, பிறப்பு இறப்பு சக்கரத்திற்கு அப்பாற்பட்டவர். உடல் எடுக்காததுனால அவர் செயல்களிலும் வருவதில்லை. அவருடைய சக்தி என்பது எப்பொழுதுமே குறைவதில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் அவரிடமிருந்து ரீசார்ஜ் செஞ்சுக்கிறோம். இப்போ நீங்கள் நான் இப்படி ஒரு தனிப்பட்ட நபர்களாக பரமாத்மா கிட்ட நம்ம அந்த தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு ஒவ்வொருத்தருடைய தியானத்தின் மூலமாக அவர்கிட்டேருந்து நமக்கு இழந்த சக்திகளை திருப்பி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் நான் இப்படி ஒருத்தர் மாறுறதால முழு உலகமே அதில் பயனடையும்னு சொல்கிறீங்களே, அது எப்படின்னு எனக்கு புரியல. இப்போது காலம் மோசமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த காலத்தை இப்படி ஆக்குனவங்க யார்? நாம் ஆத்மாக்கள் தான். ஸோ ஆத்மாவில் சக்தி இருந்த காலத்தில், ஆத்மா தூய்மையாக இருந்த காலகட்டத்தில் ஒரு மிகவும் உயர்ந்த நிலையில் நாம் இருந்தோம். அதுக்கு காரணம் ஆத்மாவில் இருந்த அந்த தூய்மை தான். இப்போது ஆத்மாவில் சக்தி குறைய குறைய, அந்த தூய்மையும் குறைய குறைய இந்த காலகட்டமும் மோசமானதாக இருக்கிறது. ஏன்னா ஆத்மாக்களிடமிருந்து வெளிப்படும் உணர்வுகள் தான் இந்த காலகட்டத்தையே உருவாக்குது இல்லையா. இப்போது பரமாத்மா என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஆத்மாக்களை சக்தி வாய்ந்தவர்களாக மாற்றுகிறார். ஆத்மா தூய்மை அடைய அடைய, சக்தி நிறைந்ததாக ஆக ஆக மீண்டும் அந்த ஒரு காலம் என்பது வரும். நம்முடைய சாஸ்திரங்களும் சரி, வேதங்களும் சரி, பல தர்மங்களிலும் கூட சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்வர்க்கம் என்பது இருந்தது, கார்டன் ஆஃப் அல்லா அப்படின்னு சொல்கிறாங்க, பாரடைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹெவன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலம் என்பது இருந்தது. ஸ்வர்க்கம் அப்படின்னா என்ன, பாரடைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்முடைய வாழுகின்ற அந்த முறையும் வாழுகின்ற நிலையும் அந்த காலகட்டமும் மிகவும் உயர்ந்ததாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருந்த ஒரு காலகட்டத்தை தான் நாம் ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதை எல்லா தர்மங்களுமே இன்று நினைவு கூறுகிறது. அது மட்டும் இல்லை, காலத்தை சக்கரம் அப்படின்னு சொல்லுது. இப்போ காலம் என்பது சக்கரம் அப்படின்றப்போ, கடந்த காலத்தில் இருந்த அந்த ஸ்வர்க்கம் என்பது நிச்சயமாக மீண்டும் வரும் அப்படின்றதை நாம் புரிஞ்சுக்கலாம். எப்படி காலை, மதியம், மாலை, இரவு அப்படின்னு வருது, இரவுக்கு அப்புறமா நிச்சயமாக காலை என்பது தான் வருது, விடியல் என்பது தான் ஏற்பட போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ காலம் சக்கரமாக சுழன்று கொண்டிருக்கும் பொழுது, கடந்த காலம் என்பது ஸ்வர்க்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போது வருங்காலம் வரப்போகிற காலம் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா, நிச்சயமாக அதுவும் சொர்க்கமாகத்தான் இருக்கும். காலச்சக்கரம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் பார்க்கும் பொழுது, ஒரு காலகட்டத்தில் சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு 4 விதமான யுகங்களை நம்ம பார்த்தோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கலியுகம் அப்படின்னு சொல்கிறோம். கலியுகம் அப்படின்னா இருட்டு, கலியுகம் அப்படின்னா அமைதியற்ற நிலை, துக்ககரமான நிலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நடக்கிற இந்த காலகட்டம் என்பது கலிமுத்தி போச்சு, மிகவும் மோசமான ஒரு தாழ்ந்த நிலைக்கு வந்துடுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம். இப்போது காலச்சக்கரம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, எப்படி பருவ காலத்தில் கூட அந்த 4 காலங்களையும் கடந்த பிறகு அதற்கப்புறம் என்ன அப்படின்ற கேள்வியே தேவையில்லை, நமக்கே தெரியும் அதற்கப்புறமா ஒரு நல்ல காலம் என்பது தான் வருகிறது அப்படின்னு. அப்போது நாம் இப்போது கலியுகத்தினுடைய முடிவில் இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது முடிவு ஏற்பட போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஒரு புதிய காலத்தினுடைய ஆரம்பம் என்பது காத்திருக்கிறது அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். அதாவது சத்யுகம்,
இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தா இப்போ நீங்கள் நான் இப்போ பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் எல்லாருமே வந்து இந்த 4 யுகத்திலையும் வந்து தொடர்ந்து நம்ம அதில் வாழ்ந்துட்டு வந்துட்ருக்கோமா? ஆமாம், ஆத்மா என்பது மிக உயர்ந்த நிலையில் இருக்கும்பொழுது சத்யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்ற பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறது. அதனால தான் பெரும்பான்மையான ஆத்மாக்கள் வந்து ஸ்வர்க்கம் அப்படின்றதை நினைவு கூறுகிறது. ஒரு காலகட்டத்தில் மகிழ்ச்சியாக இருந்ததுனால தான் அதே மகிழ்ச்சி நமக்கு வேண்டும் என்று இயங்குகிறது. இந்த சத்யுகம்னு சொன்னீங்க, அது வந்து கோல்டன் ஏஜ், பொற்காலம்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் நம்ம எல்லாருமே வந்து அந்த யுகத்தில் இருந்தோமா? அதனால தான் ஒரு சுகம் நிறைந்த வாழ்க்கையை நாம் அனுபவம் செய்திருக்கோம். அதனால் மீண்டும் அதே ஒரு உலகம் வேண்டும், அப்படிப்பட்ட மகிழ்ச்சிகரமான நிலை வர வேண்டும் அப்படின்றத நாம் நினச்சி பார்க்குறோம். ஸோ ஆத்மா அப்படின்றது தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய பயணத்தில் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை அனுபவம் செஞ்சுருக்கிறதுனால தான் அதே மாதிரி ஒரு காலகட்டம் என்பது மீண்டும் வர வேண்டும் அப்படின்னு இயங்குகிறது. இப்போது நாம் பரந்தாமத்துலேருந்து இங்கே வந்தோம், உடல் என்கிற அந்த ஆடையை போட்டுட்டு நாம் இந்த உலகத்தில் செயல்களை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்முடைய விளையாட்டு என்பது ஆரம்பித்தது. அந்த விளையாட்டு என்பது மிகவும் சுவாரஸ்யமாக தான் இருந்தது. நாம் எல்லோருமே அதை மகிழ்ச்சிகரமாக என்ஜாய் செஞ்சோம். ஆனால் இப்போ அந்த விளையாட்டினுடைய முடிவில் வந்துட்டோம். ஆத்மாக்கள் எல்லோருமே மிகவும் களைப்படைந்து விட்டார்கள். ஒரு பக்கம் வந்து சக்தியற்ற நிலை, இன்னொரு பக்கம் என்னாச்சு அப்படின்னா பலவிதமான பிரச்சனைகள். இந்த உலகத்தை நம்ம எடுத்துக்கிட்டால் கூட பல காலத்துக்கு முன்னாடி, வெறும் 150 வருடத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தினுடைய மக்கள் தொகை என்பது 100 கோடி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு மக்கள் தொகை என்பது 650 கோடியை தாண்டிடுச்சுன்னு சொல்கிறோம். இப்போது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வளங்களும் அவ்வளவுதான், எவ்வளவு இருந்ததோ அவ்வளவு தான் இருக்குது. ஆனால் மக்கள் தொகை என்பது அதிகமாக அதிகமாக என்ன ஆயிடுதுன்னா அனைவருக்கும் போதவில்லை. இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கிற சாப்பாடும் சரி மற்ற விஷயங்களும் சரி 4 பேருக்கு போதுமானதாக இருந்தது. ஆனால் அதே வீட்டில் இன்றைக்கி 40 பேர் இருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நிச்சயமாக எதுவுமே போதாது. ஸோ நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக நம்ம அடுத்தவங்கக்கிட்டேருந்து பிடுங்க ஆரம்பிப்போம், சண்டை வரும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இருக்கிற விஷயங்கள் அவ்வளவுதான், ஆனால் இது எனக்கு மட்டுமே வேணும் அப்படின்ற ஒரு நிலை வரும்பொழுது என்ன ஆகுது, மற்ற பிரச்சனைகள் என்பது உருவாகிறது. நாம் சத்யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் அப்படின்ற அந்த 4 யுகங்களில் சத்யுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் ஒரு நல்ல ஒரு நிலையை, மிக உயர்ந்த நிலையை, ஒரு நல்ல ஒரு விளையாட்டை வந்து நாம் அனுபவம் செஞ்சோம். இப்போது நாம் அந்த காலகட்டத்தை எல்லாம் கடந்து மிகவும் களைப்பாக வந்துவிட்டோம். இப்போ இருக்கிற நிலையை பார்த்து, துக்கமும் அமைதியற்ற நிலையும் இருக்கிற நிலையை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, முக்தி வேண்டும், இந்த பிறப்பு இறப்பே வேண்டாம், இந்த உலகத்திலிருந்து போயிடணும், திரும்பவும் வீட்டுக்கு போயிடணும், ஆத்மலோகத்திற்கு போயிடணும், மோட்சம் வேணும் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டம் மட்டும் இல்லை, ஆத்மா என்பது இந்த விளையாட்டை விளையாடி, இப்போ 4 மணி நேரம் விளையாட்டில் கடைசி கொஞ்ச நேரம் களைச்சிட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம விளையாட்டை நிறுத்திடுறது கிடையாது இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ என்ன நடக்குது அப்படின்றத வச்சு, இந்த காலகட்டத்தில் வந்து துக்கமும் அமைதியற்ற நிலையும் இருக்கிறதுனால, ஆத்மா களைப்படைந்து விட்டதுனால இந்த பிறவியே வேண்டாம், இந்த உலகமே வேண்டாம், இந்த விளையாட்டே வேண்டாம் அப்படின்னு நாம் சொல்லிகிட்ருக்கோம். இப்போ பரந்தாமத்திலேருந்து ஆத்மாக்கள் கீழே இறங்கி வரும்பொழுது இந்த உலகத்தில் வந்து குறைந்த ஆத்மாக்களே இருந்தாங்க. அந்த சொர்க்கம் அப்படின்ற ஒரு காலகட்டம், ஒரு நல்ல சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்க. அந்த ஆத்மாக்கள் மீண்டும் பிறவிகளை எடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் அவங்களுடைய கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி மற்ற ஆத்மாக்களும் மேலேருந்து கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்காங்க. அதனால தான் இந்த மக்கள் தொகை என்பது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒன்று வந்து ஆல்ரெடி இந்த உலக நாடக மேடையில் இருக்கிற ஆத்மாக்கள் மறுபிறவி எடுக்கிறாங்க. அதை தவிர புதிதாக ஆத்மாக்கள் கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கு. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, உலகத்தினுடைய மக்கள் தொகை பெருகி வருது. இப்போ ஆரம்பத்தில் இருக்கிற அந்த சத்யுகம், பொற்காலம்னு சொல்லக்கூடிய அந்த சத்யுகத்திலேருந்து நாம் எல்லாரும் தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கோமா? ஆமாம், ஒரு முறை பரந்தாமத்துலேருந்து ஆத்மா கீழே இறங்கிச்சு அப்படின்னா சத்யுகத்துலேருந்து கலியுகம் வரை அந்த ஆத்மா இந்த மேடையில் தான் இருக்குது, நடுவில் திரும்பி போகிறது கிடையாது. இப்போ முதல்ல 100 கோடி ஆத்மாக்கள் வாழ்ந்தது, இன்றைக்கி வந்து 650 கோடியாக இருக்குதுன்னு சொன்னீங்க. இப்போது இந்த இடைப்பட்டில் இருக்கிற இந்த 550 கோடி ஆத்மாக்கள் வந்து எங்கே இருந்தது? பரந்தாமத்தில் இருந்ததா? ஆமாம், அங்கே இருக்கும்.
எப்போ தன்னுடைய ரோல் வருதோ அந்த சமயத்தில் அந்த ஆத்மாக்கள் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கீழே வரும், தன்னுடைய ரோல்ஸை ப்ளே பண்ணும். இத்தனை காலம் இந்த விஷயங்கள் எல்லாம் மூடியே இருந்தது, இருட்டில் இருந்ததுன்னு சொல்லலாம். இன்றைக்கி தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதெல்லாம் பெரிய ரகசியமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு நெகிழ்ச்சியாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் அவ்வளோ சாதாரணமாக யாருக்குமே தெரிஞ்சிட வாய்ப்பு இல்லை. ஸோ எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு பொறுமையாக நீங்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் இதோடு நாங்கள் உங்களை விட்டுட போகிறதில்ல, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கீங்க, நம்ம சத்தியுகத்துக்கு போக போகிறோம், ஒரு புதிய ஒரு அழகான உலகம் நமக்காக காத்துட்ருக்கு. முடிவை பற்றி நீங்கள் சொன்னாலும் இன்னொரு தொடக்கம் காத்துட்ருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அது காத்துட்ருக்கோ இன்னமும் நாங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கணும் மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சிக்காக. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இந்த முடிவை நினச்சி யாருமே பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அடுத்ததாக நம்ம போக இருக்கிற அந்த சத்யுகம், அந்த பொற்காலம், கோல்டன் ஏஜ், அந்த சொர்க்கம் அது எப்படி இருக்கும், அதில் யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலையோ இல்லை வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை நீங்கள் எங்களுக்கு தொலைபேசி மூலமாகவோ அல்லது இமெயில் முகவரிக்கு ஒரு இமெயில் அனுப்பலாம். இப்பொழுது விடைபெறுகிறோம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. I'm a peaceful soul. Om Shanti Om. I'm a peaceful soul. ये ध्वनि मंगल ध्वनि है. Om Shanti Om. This sound is a sacred sound. Om Shanti Om. Om Shanti Om. I'm a peaceful soul. பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி